பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சி ஆக்சுவலி எனக்கு வந்து என் பர்த்டே கழிச்சா வரும். இல்லை எல்லாருமே நம்மளே பார்க்குறானுங்க. போகிறது பறந்துட்டு எப்படி இருக்கு ஓகே பார்த்துட்டா வந்து ஆசி 390 கட்டினது பறக்குது. லைட்டாக BS6 390 ஓட்டுங்க. BS6 எனக்கு அவ்வளோ பவர் ஆச்சு. அப்போ BS6 3 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஸோ இங்கே தான் நான் கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எடுப்பேன். இந்த ஷோரூமில் தான் ஆர்சியோட அந்த கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆர்சி ஒரு லைட்டாக ஸ்டாப் பண்ணலாம். சரியான ரா பவர். சொன்னார் மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஒவ்வொரு ஸ்டார்டர்ஸும் செம்ம ரேட்டாக இருக்குங்க. சேர்த்து என் ஃபோன் மட்டும் விழுந்துருச்சுன்னு வையேன், வீட்டில் எங்கள் அம்மா என்னை கொன்னே போடுன்றோம் சத்தியமா. ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சக்தி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஏதோ வந்து வண்டி ஓட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே கிளம்பலாம். வாடா போகலாம். அம்மா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சியில் வந்து அங்கே அக்ஷயா மோட்டார்ஸ். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம RC 390 விட்டுருக்கோம். ஸோ அதாவது என் தம்பி எடுத்து பின்னாடி உட்காந்துருக்கான். என்ன லைட்டாக கொஞ்சம் ஹேண்டில் பாருங்க, லைட்டாக பெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். RC எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணணும். சரி நம்ம வண்டி விடணுங்க. ஆல்ரெடி வண்டி வந்து ரொம்ப கந்தரகோலத்தில் இருக்குது. பேக் வீல்லாம் அப்படியே போச்சு சுத்தமாக. அந்த பேக் பின்னாடி அந்த ஃப்ரேமே ஃபுல்லாக போச்சு. நான் உங்களுக்கு தனியாக வீடியோ ஒன்று வச்சு காட்டுறேன், இல்லைனா சைடில் வீடியோ தான் போடுறேன் பாருங்கள் என்னாச்சு நம்ம பைக்குன்னு. இன்னைக்கு எதுக்கு நாங்கள் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என் பர்த்டே. ஸோ பர்த்டே அன்னைக்கு ஏன் வீட்டில் இருக்கணும், பர்த்டேவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த பர்த்டே என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இந்த பர்த்டேல. நான் ரொம்ப சீரியஸாக ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். சரி அதனால் இன்னைக்கு அப்படியே போய் பைக் எடுத்து ஓட்டிட்டு சரி அப்படியே ஒரு vlog அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, மறுபடியும் இது SD கார்டு எரர்னு வந்துருச்சு. ஸோ அது வந்து SD கார்டு மாற்றணும். ஸோ எக்ஸ்ட்ரீம்னு ஒரு SD கார்டு இருக்குது, சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் அந்த SD கார்டு இருக்குது. அதை வாங்கி அது போட்டோம்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஒருக்கா இப்படி ஆஃப் ஆகி போகிறனால இரிட்டேட் ஆகுது ஒவ்வொரு டைம். ஏன்னா கழட்டி மாட்டி SD கார்டை ரிமூவ் பண்ணி போட முடியாதுல்ல நம்ம vlog பண்ணிருக்கும் போது. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடை வந்துட்டோம். ஸோ தார் பாருங்க ஒயிட். ஸோ என்னன்னு தெரியலங்க, எனக்கு தார் ஒயிட் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலரு பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒயிட் என்னன்னு தெரியல கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா கரெக்டாக 12 ஆச்சு. கரெக்டாக 12:15 ஆச்சு. ஸோ 10 மணிக்கு அவனை நான் வர சொன்னேன். எப்போ வரணும்? வாவ் ஐயோ சாரி. பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, கூச்சமாக இருக்குது. முதல்ல கூட அப்படி தெரியல எனக்கு, vlog பண்ணும்போது முதல்ல கூட அப்படி தெரியல. என்னன்னு தெரியல, இப்போ விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கூச்சமாக இருக்குது எனக்கு கொஞ்சம். ஃபர்ஸ்ட்ல யாருக்கு அப்படிலாம் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு vlog பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு vlog பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்னன்னு தெரியல ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. சரி ஓகே போக எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ வரும். ஸோ போன 2 வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா சப்போர்ட் இல்லை. சரி பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து தரமாக கொடுக்கணும். ரெக்கார்ட் ஆகுது. நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசக்கூடாதுல்ல. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் தரமாக கொடுக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும், ஒவ்வொரு ஸ்டோரியாக நம்ம சொல்லணும். நல்லாயிருக்கும் அது சீரியஸாகவே. சும்மா ஏனோ தானத்துக்குன்னு வீடியோ போடக்கூடாது. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, இந்தியன் ஆயில். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ட்ரிப்பு போயிடலாம். வால்பாறை அதிகமாக போனாலே நான் இங்கே வந்து பெட்ரோல் அடிச்சிடுவேன் எப்போயுமே. இங்கே வந்து இங்கே இருக்கா, எங்கே இருக்கு இதோ இங்கே இருக்கு. எவ்வளோக்கா எனக்கு அடிச்சது? சீரியஸா உண்மையுமே அடைச்சது எனக்கு. கொடுத்துட்டியா? அவனை பாவி இன்னும் பண்ணலையா? 200 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி அடைச்சிது. பார்ப்போம், ட்ரையான தலை வேண்டி தான், வேறு வழி இல்லை. சரி இந்த டிஷர்ட் வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு போட்டேன். பண்ணிட்டியா? அம்மா என்னடா தலை முடியல. ஓகே கலாசிக்காவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அடிச்சிரு. நீ உன்னோட அந்த கால் எடு. அடிச்சிட்டா எப்படி? அவன் கால் இடிச்சிருச்சு. எனக்கு என்னடா இடிச்சுன்னு பார்த்தா அவன் கால். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தே தான் போகணும். யார் எப்படி ரைட் எடுப்பா லெஃப்ட் எடுப்பான்னு கூட தெரியாது, பார்த்து தான் போய்க்கணும். வந்து ஃபஸ்ட்டு நம்ம அக்ஷயா மோட்டார்ஸ் அந்த ஒர்க் ஷாப் போயிட்டு அப்புறம் நம்ம பைக் கேலரி போகணுங்க. ஸோ பைக் கேலரி போய் ரிங் லைட் வாங்கணும் 2 எண்ணம். ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, ஸோ சம்பத்தை நான். ஸோ போகலாங்க. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஷாப் போயிட்டு வண்டி என்ன நிலவரம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் பார்க்கணும் பைக்கு. ஆனால் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னான். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால நான் போய்
எனக்கு ஒரே கிரேஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்படா அந்த பைக்கை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி 390 ஓட்டியிருக்கேன், BS3 ஓட்டினது கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, BS3 ஓட்டினது கிடையாது. 6 வேணால் நிறையா ஓட்டியிருக்கேன், 6 வேணால் ஒரு 2-3 வேணால் நிறையா ஓட்டியிருக்கேன். ஸோ வந்து 3 ஓட்டினது கிடையாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஓட்டின பைக்கும் BS6 200 தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். அவ்வளோ வந்திருந்தாருன்னா அடிச்சிருப்பான் இன்னொரு. தெரிஞ்சது இந்த கடை வந்துருச்சு, நான் பாரு பார்க்காம எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பைக் இருக்குன்னு. எல்லாமே ஹையர் ரெண்டு தான், எதுவுமே லோ சிசி ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஹை சிசி பைக்காக தான் இருக்கும். இது இங்கே நிற்கலாம். இங்கே மாதிரியா வெர்ஷன் 2 பார்த்தியா நல்லா இருக்கு, R15. சரி ஓகேடா, நான் வரேன்டா. இல்லை எவ்வளோ பைக் இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்றிருக்கணும் இன்னைக்கு நான் சீரியஸ். A few moments later. அண்ணா இல்லை பார்க்குறீங்களா? நீ வர பின்னாடி இருந்தோ, எனக்கு அது ஒரு பிரச்சனை தான். நீ ரைட்டில் அடிச்சுட்டுருக்கா. தெரியும்டா, மாட்ட முடியாது. அழுத்தினா மாட்டிக்கும்டா. இல்லடா நீ கழட்டா வரும். நீ நல்லா வேலடா. நீ போற வழி பறந்துச்சுன்னா எப்படி இருக்கு? உடஞ்சிருக்குது, மாற்றணும். முடிக்காதல்ல. ஓகே பார்த்தீங்கன்னா பிரேக் ஏழுனாலும் பரவாயில்ல, காலை கரெக்டாக நீ பார்த்துக்க. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து RC 320 பயங்கரமா விடா. நான் ரொம்பலாம் இழுத்து போடல, நார்மலாக தான் போட்டிருக்கேன். உண்மையான வண்டி கட்டினது பறக்குது. லைட்டாக சிங்கிள் த்ராட்டில் தான், இப்படி ஒன்றுமே இல்லை, லைட்டாக த்ராட்டில் தான். ஸோ KTM ஷோரூம் இங்கே தான் வந்து எடுக்கணும். இங்கே அப்படி இல்லைன்னா அவினாசி போய் எடுக்கணும். 2 பக்கம் தான் யோசிச்சு வச்சிருக்கேன். கால் சரியான பிடிச்சிக்கிச்சு, என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு தனியா கொஞ்சம்னா கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி வெயிட் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து யாரா அவன் கல்லுன்னு போறான், நம்ம அப்படியே மெதுவா திருப்பிட வேண்டியதான். நீ கவலைப்பட, இழுத்தெல்லாம் போட மாட்டேன். எனக்கு என் போன் முக்கியம்டா. வண்டி உண்மையுமே அருமையா இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து BS6 தான் ஓட்டியிருக்கேன், BS6 ஓட்டியிருக்கேன். அப்புறம் வந்து BS4 ஓட்டியிருக்கேங்க. ஸோ அதாவது 390 ஓட்டினது கிடையாது, BS4ல 200 தான் ஓட்டியிருக்கேன். BS6ல 390 ஓட்டிருக்கேன். BS6 எனக்கு அவ்வளோ பவராக இருந்துச்சு. அப்போ BS6 3 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும்ல. ஸோ இங்கே தான் நான் கண்டிப்பாக எடுப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எடுப்பேன் இந்த ஷோரூமில் தான் இதே மாதிரி ஒரு பைக். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியூ மாடல்னு சொல்லி ஒன்று விட்டு ஃபுல்லாக இதோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி விட்டாங்க. பட் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எனக்கு பிடிச்சது RCயோட அந்த கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு RCயோடது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடன் வண்டி உண்மையாலுமே பயங்கரமா இருக்கு. எனக்கு இந்த வண்டியை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கரமா இருக்குங்க சீரியஸாவே. ஒரு லைட்டா பாப்ப பண்ணலாம். சரியான பவர், பயங்கரமா இருக்கு. RC தான் பயங்கரமா இருக்கு சீரியஸாவே. எப்படி அங்கேயே விட்டுட்டுமா? டேய் எனக்கு என் ஃபோன் மட்டும் விழுந்துருச்சுன்னு வையேன், எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அம்மா என்னை கொன்னே போடுன்றா சத்தியமா. சீரியஸாக ஜம்முன்னு செம்ம ஃபீல்ல. வண்டி பார்த்தீங்கன்னா சுற்றியும் காட்டுறோம், என்ன கலர், அம்மா எந்த கலர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஜம்மு இருக்கும். KTM இது 390 மிஷன் இருக்கா, 390 தான். ஸோ ஒரிஜினல் 390 200 ஸ்டிக்கர் நல்லா மாட்டல, ஒரிஜினல் 390. ஸோ கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ செகண்ட் யூஸ் இருந்தால் அப்படியே இருக்கும். கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இங்கே அப்படி கொஞ்சம் அடிபட்டிருக்கு.
ஓகே தான், செம்மையாக இருக்குது வண்டி சவுண்டு. சரிங்க, நான் வந்து என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் அப்படி இப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது மட்டும் என்னன்னு தெரியல, நிற்க மாட்டேங்குது. நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இதுவும் உடஞ்சிச்சுன்னு சொன்னார், மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் செம்ம ரேட்டாக இருக்குங்க ஏடிஎம்க்கு. அது உள்ளதாக கடுப்பு. ஏடிஎம் எடுத்தால் அவசியப்படணும் கண்டிப்பாக. வாவ் க்ரீன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதுக்கு